ஏன்னா முழுமையான அன்பு அறிவு வந்துச்சு, அன்பு வந்துச்சுன்னா எந்த உயிருமே நிச்சயமா இன்பத்துக்குள்ள போகணும்னு ஆசை வரும். ஏன்னா நான் வந்து வெறும் மனிதனை சார்ந்து பேச மாட்டேன், ஜீவராசி சார்ந்து பேச மாட்டேன், மரச்செடியோட நான் எல்லாத்தையும் சார்ந்துதான் என்னால பேச முடியும். ஏன்னா எல்லாமாவா இருக்கிற அறிவை பெற்றிருக்கிறேன், இங்க எல்லாத்துக்குள்ளே வலி இருக்குது, அதை உணர்ந்துருக்கிறேன். எல்லாமே இங்க உயிரா இருக்குது நான் பாக்குறேன், எல்லா பொருளுமே என்ன கன்வே பண்ணுது. அப்ப எல்லாத்துக்குமே இன்பம் எதுன்றத நான் உணர்ந்துருக்கிறேன். அதுதான் நடக்கணும்னு ஆசை. இப்ப அதே ஆசை தான் இப்ப நீ இருக்கிற, நீ நித்தியமான இன்பத்துக்குள்ள போனோம்னா அதுக்கு என்ன அறிவு வரும், அதுக்கு எந்த மாதிரி அனுப்பணும், அதுதான் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு உனக்கு பிடிக்கல, உனக்கு தெரியலன்றதுக்கோசம் நான் உனக்கு மாத்தி என்ன சொல்ல முடியும். நான் இதைதான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அது ஏன்னா தப்பு இல்லை, அது உங்க அறியாம, அது உங்க அறியாம உங்களுக்கு புரியலையே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த செயலை டீப்பா செஞ்சு உள்ள இறங்கி வந்து நான் கத்துக்கணும் தெரிஞ்சு வந்தீங்கன்னா நீங்களும் கத்துக்கலாம். ஆனா நீங்களும் ஒரு நாள் கேட்கிற சூழல் வரும், அப்பெல்லாம் நீங்க எல்லாரும் கேட்பீங்க. அப்பதான் ரொம்ப கடினத்துல இருப்பீங்க. அப்போ எது சொன்னா, யார் சொன்னா, என்ன பண்ணலாம், எப்படி ஏத்துக்கலாம், எப்படி கேட்கலாம், என்ன தோணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் பாருங்களேன், நல்லா இருக்கும் போது எது சொன்னாலும் புரியாது, ஏத்துக்க மாட்டேன். இதே எதனால கஷ்டம் கடினம் முடியலன்னா அன்னைக்கு எப்படி சொன்னா இருக்குமா, சொல்றது கேட்டா நல்லா இருக்குமா, மாற்றம் வரணுமா, என்ன வரும். நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற விஷயத்த சொன்னா நீ சரியா எடுத்துக்க மாட்டேன். நீ சரியில்லாதப்போ நீ நல்லா இருக்கிற விஷயத்த சொன்னா அன்னைக்கு தான் எடுத்துப்ப. நீ சரியில்லாதப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சரி பத்தி வந்து எடுத்துப்ப தவிர்த்து நீ அறிய வளர்த்துக்கு எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கோசம் எடுத்துக்க தவிர்த்து இதை வச்சு பெரிய சொல்ற மாதிரி பெரிய மாற்றத்துக்குள்ள அந்த அன்புக்குள்ள வாழ்ந்து போயிடலாம், அது வராது. இது சரியா போனா போதும்பா, நம்ம இந்த பிரச்சனை நீங்க தான் போதும்பான்ற கோசம் கேட்டு சரியான அவங்க வேலையை அவங்க பாத்துக்கணும். இதுதான் உங்களை ஏமாத்திக்கிறது, சுயநலமான ஒரு சிந்தனை, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இது நம்ம இது ஒரே விஷயம் தான், அவங்க அறியாம தெரியல.